World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லர் சுதினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் தலைப்பில் ஒரு 4 மணி நேர வகுப்பு வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12 லக்னத்திலையும் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ 2025 ஜனவரி மாதம் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுங்கிறத வகுப்பாக எடுத்தோம். இப்போ பிப்ரவரி மாதம் வந்து 2வது லக்னமான 2வது ராசியான ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற என்ன மாதிரியான பரிகாரங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பலன் எடுக்கிற விஷயத்தை எதுவும் படிக்க போகிறதில்ல, முழுக்க எல்லாமே பரிகாரங்கள் தான் படிக்க போகிறோம். அது வித்தியாசமான கோணங்களில் நாம் படிக்க போகிறோம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் நான் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு நன்மை நடக்காதா, இந்த ராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு நன்மை நடக்காதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டு வராங்க. ஸோ இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும். ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க ஆனால் ஜோதிடம் ஸ்ட்ராங்காக தெரியாதவங்க கூட இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கிளாஸஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் சிலபஸாக. ஸோ அப்போ நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியே தெரிலைனாலும் ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வகுப்பை கவனிக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கலாங்கிறத எளிமையாக கற்றுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோன்னா, ஒரு ரிஷப லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 12 பாவங்கள் இருக்குது. லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதினு 12ஆம் அதிபதி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 12 பாவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்க முடியும். இதில் ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்தாலே காமனாக எல்லாரும் இந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதை தான் வந்து நம்ம இங்கே பரிகாரங்களாக பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியில் பிறக்கிறவங்க அதுதான் வந்து ராசி மண்டலத்தில் 2வது லக்னமாகவும் 2வது ராசியாகவும் வருது. இப்போ ஒருத்தங்க ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரே கிரகமாக வரும், சுக்கிரனாக வரார். அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே தன்னுடைய சிந்தனை மூலமாகவே அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும். அப்போ என்ன சொல்லலாம், மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னக்காரங்க ரிஷப லக்னம்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருது. தான் செய்யக்கூடிய சிந்தனை, தான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும். ஸோ நல்லா இருப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் போய் சாப்பிடுவாங்க. ஓவராக சிந்திச்சா தலைவலிக்குன்னு தெரியும் ஆனால் ஓவராக சிந்திப்பாங்க. ஓவர் திங்கிங்னால டிப்ரெஷன் ஆகிக்குவாங்க. ஏன்னா லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக ரிஷப லக்னத்துக்கு வரனால தானாகவே சுயமாக ஒரு நோயை உண்டு பண்ணி கொள்வது இது ரிஷப லக்னக்காரங்களுக்கு காமனான விஷயம். அப்போ இவங்களுக்கு அந்த மன ஒரு தன்மையை கொடுக்குறனால இவங்க அந்த பரிகாரம் என்ன செஞ்சுக்கணும், லக்னபாவம் 6ஆம் பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை இயற்கையாக அவங்க செஞ்சுக்கணும். என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னா, அது சுக்கிரனுடைய வீடாகவும் வரனால, சுக்கிரன்னா பெண்கள் யாரெல்லாம் வந்து தலைவலியால் தலை சம்மந்தப்பட்ட நோயால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மருந்து மாத்திரை நீங்கள் ரெகுலராக தானம் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். பாருங்கள், அந்த 2 ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அந்த லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அது காமனாக வேலை செய்யும். இப்படி நாம் அழகாக இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 2-5 ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள், 2-5 ஆதிபத்தியமும் வாங்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அப்படின்னு வரார். ஒரு அருமையான ஆதிபத்தியம் 2-5 ஆதிபத்தியங்கிறது அது புதனாகவே வரனால இவங்களுக்கு இயற்கையாகவே முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வருமானத்தோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. ரிஷப லக்னக்காரங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தாலே வருமானம் கொஞ்சம் லெவலாவது ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் ஆகிடும். அதில் அந்த புதனோட வலிமையை பொறுத்து அக்யூரஸியாக எவ்வளோ வருமானம் முன்னேற்றத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷப லக்னக்காரங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தாலே வருமானம் கிடைச்சிரும். ஏன்னா இந்த 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது 2ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே இந்த குழந்தைகள் மற்றும் வருமானத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க விரும்பினதை சாப்பிட்ற மாதிரியான உணவுகளை அன்னதானமாக அதிகமாக செஞ்சுக்கிட்டே வாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு உணவை வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கொடுக்க உங்களோட 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியே 11ஆக வரார். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த ஒரு அமைப்பு. எந்த மாதிரி அமைப்புன்னு பார்க்கும்போது
ரிஷபலக்கணக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு கேஸ் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, நோய் வந்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே 8-11 ஆதிபத்திய கிரகமாக யார் வராங்கன்னா குரு பகவான் வரார். இந்த 8-11 கூடியவர் யார்? குரு. ஸோ அந்த மாதிரி வரனால உங்களுக்கு நேச்சுரலாகவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நிவர்த்தியும் தானாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அவமானத்தை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அல்லது ஒரு பெரிய வளர்ச்சி வருதுன்னா அதுக்கப்புறம் ஒரு இழப்பை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 விஷயங்களும் மாறி மாறி நடக்கிற அமைப்பு இந்த 8-11 ஆதிபத்தியத்தால் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்? இழப்பை சந்திக்கக்கூடாது சார், வளர்ச்சியை மட்டும் சந்திக்கணும் அப்படின்னா 8-11 அப்படிங்கிற அமைப்பினால நீங்கள் 8ஆம் இடங்கிறது துப்புரவு தொழிலாளர்கள். அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு பண உதவி செய்யுங்க. ஒரு 50 ரூபா, குருனா 5ன்னு அர்த்தம். அப்போ 50 ரூபா காசு, 50 ரூபா நோட்டை 8ஆம் இடம்னா துப்புரவு தொழிலாளர்கள். 50 ரூபா நோட்டை வேலைக்கிழமை நாளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு 5 பேருக்கு கொடுத்து பாருங்கள். ரிஷபலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். 50 ரூபா நோட்டை 5 பேருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபா, அந்த மாதிரி 5 பேருக்கு நீங்கள் வேலைக்கிழமை குரு வரையில் ரெகுலராக கொடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த 8-11 இயங்கிறதுக்கான ஒரு பரிகாரம். இப்படி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், இப்படி 12 பாவங்களும் நல்ல விதமாக இயங்குவதற்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குவதற்கு, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகுவதற்கு, சொல்யூஷனுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதான் 12 பாவங்களுக்கான பரிகாரங்கள். ரிஷபலக்கணத்துக்கு அதான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 2வது காலபுருஷ தத்துவப்படி பரிகாரம். காலபுருஷ தத்துவப்படி எப்படி சார் பரிகாரம் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ரிஷபலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. ரிஷபலக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அது காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா 2வது வீடாக வரும். காலபுருஷ தத்துவம் எத்தனாவது வீடு? 2வது வீடாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரிஷபலக்கணத்தில் பிறந்திருக்கார். ரிஷபலக்கணம் அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். காலபுருஷ தத்துவங்கிறது மேஷத்தில் ஆரம்பிக்குது. அப்போ இது காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீடுனா 2வது வீடாக வருது. அப்போ பொதுவாக ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லக்னத்தை நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணணுன்னா அன்னதானத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள். அன்னதானம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு நீங்கள் வருவீங்க. மௌன விரதம் அடிக்கடி இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2வது காலபுருஷருடைய 2வது லக்னத்திலே பிறந்திருக்கனால உங்கள் கர்மாவை மைனஸ் பண்ணணுன்னா அதிகமாக பேசாமல் கொஞ்சம் மௌன விரதம் இருங்க. ஆனால் உங்களால் பேசாமல் இருக்க முடியாது. பேசக்கூடிய தன்மை டாக்டேட்டிவ் பர்சனாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் மௌன விரதத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். அப்படி காலபுருஷ தத்துவப்படி நம்ம இதை அழகாக எடுத்துகிட்டே போகலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடம் சிம்மமாக வருது. அது காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீடு? 5வது வீடாக வருது. அப்போ என்ன பண்ணணும்னா, பொதுவாக ரிஷபலக்கணக்காரங்க வீடு வாங்கணும்னு நினச்சா உங்களோட குழந்தைங்களை அந்த நிலம் வாங்க போகும்போது, வீடு வாங்க போகும்போது கூட கூட்டிகிட்டு போங்க. அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செஞ்சுட்டு போங்க. உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போங்க. நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய ப்ராசஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அல்லது வீடு வாங்குறதுக்கு என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு நிறைவேற்றிட்டு அந்த பணத்தில், மீதி பணத்தில் நீங்கள் வீடு வாங்க முயற்சி பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இப்படி காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்தும் நம்ம பரிகாரம் ரிஷபலக்கணத்துக்கு எடுக்கலாம். இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்குது. அது 11ஆம் இடம். கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடியது 11ஆம் பாவம். ரிஷபலக்கணத்துக்கு 11ஆம் பாவம். அது காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவம்? 12ஆம் பாவமாக வருது. அப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கக்கூடியவங்க, பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக, பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக படுத்திருப்பாங்க பெட்ஷீட் போட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா படுத்து தூங்குறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. அது குறிப்பாக எல்லோ கலர் பெட்ஷீட் வாங்கி கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர ஆரம்பிச்சிடும். இதை வேலைக்கிழமை நாளில் கொடுக்கலாம். ஸோ இப்படி காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரங்களை நாம் இங்கே ரெகுலராக பண்ண முடியும். ஸோ இது ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது 2வது கான்செப்ட். ஓகே, அடுத்தது 3வது நட்சத்திர ரீதியான பரிகாரங்கள். நட்சத்திர ரீதியாக என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கோம்னா ரிஷபத்தில் ரிஷப ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அதை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். இந்த ரிஷபத்தில் எடுத்திங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் வருது? கிருத்திகை வருது, கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். சரிங்களா? அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் அந்த ரிஷபத்தில் விழுகிறனால ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்களுடைய இயக்கமும் அவங்க வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எதிரியாக வரவங்களா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழல்களில் உதவி செய்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே அதிகமாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கணும் சார் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரத்தோட உணவு, ரோகிணி நட்சத்திரத்தோட உணவு, மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட உணவை ரெகுலராக தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருத்திகைனா பெருச்சம்பழம், ரோகிணினா பால் சம்பந்தமான பொருள், மிருகசீரிஷனா தேங்காய். அப்போ இந்த 3 பொருளையும் ரெகுலராக நீங்கள் தானம் பண்ணிகிட்டே வந்தாலே உங்களுக்கு அந்த லக்னம் நல்ல வைப்ரேஷன் ஆகும். இது நட்சத்திர ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயம். அப்போ இதை பேஸ் பண்ணியே நம்ம அழகாக என்ன பண்ணலான்னா இந்த ரிசல்ட்டை எடுக்கலாம். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப லக்னத்திற்கு கிருத்திகைங்கிறது 4ஆம் அதிபதியோடைய நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். ரோகிணி அப்படிங்கிறது 3ஆம் அதிபதியோட நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாய் 7, 12 கூடிய நட்சத்திரம். அப்போ பாருங்கள், அந்த ரிஷப லக்னத்துக்குள்ள 4ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7, 12 இயற்கையாகவே இயங்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திர ரீதியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த நட்சத்திர உணவை நீங்கள் ரெகுலராக தானம் பண்ணிட்டு வந்தால் ரிஷப லக்னக்காரங்களுக்கு 4ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7, 12ஆம் பாவம் இயற்கையாகவே இயங்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக ரொம்ப ஷார்ட்கட்டான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் தானம் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பால்னா ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷனா தேங்காய். அப்போ தேங்காய் பாலை ரெகுலராக நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தால் அதுவே சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அது கிருத்திகை நட்சத்திரத்தினால நீங்கள் தானம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிஷப லக்னத்தில் உடைப்படாத நட்சத்திரம்னா ரோகிணி. அந்த உடைப்படாத நட்சத்திரமாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரமாக இருக்குது. அப்போ அந்த ரோகிணியை இயக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு அந்த லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்கும். எப்பயுமே ஒரு லக்னம் இயங்கணும்னா அந்த லக்னத்தில் உள்ள உடைப்படாத நடு நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு அந்த லக்னம் இயங்கும். அப்போ ரோகிணி அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ரோகிணி அப்படின்னா பால் சம்பந்தமான பொருள். அப்போ டெய்ரி ப்ராடக்டை நீங்கள் ரெகுலராக தானம் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். ரோகிணினா டிரைவர்ஸ்னு அர்த்தம். அப்போ கார் ஓட்டக்கூடிய, ரோகிணினா லக்ஸுரி வாகனங்கள், லக்ஸுரி வாகனங்கள் ஓட்டக்கூடிய கார் டிரைவர்ஸ்க்கு மில்க் ப்ராடக்ட் ஏதாவது தானம் பண்ணிட்டு இருந்தால் நட்சத்திர ரீதியான ஆக்டிவேஷன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த லக்னத்தோடைய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். இது நட்சத்திர ரீதியான கான்செப்ட். ஓகே, ரைட். அடுத்தது பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதத்தில் எப்படி சார் இந்த லக்னத்தை இயக்கிறது? இப்போ பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நிலத்தத்துவம், சரிங்களா? நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் ரிஷபம். இது காலபுருஷத்துடைய 2வது வீட்டில் வேற விழக்கூடிய ஒரு தத்துவமாக வருது. அப்போ பஞ்சபூத அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக இந்த கட்டிட தொழிலாளிகள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வயக்காட்டில் போயிட்டு ஒரு வயல்வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க, அல்லது கட்டிட தொழிலாளர்கள், இப்போ ஒரு அஸ்திவாரம் பறிக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழிலெலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கூலி வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடித்த உணவு, ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுங்க. கட்டிட தொழிலாளிகளுக்கு ஒரு ஃபுல் மீல் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை உண்டு பண்ணும். இது பஞ்சபூத தத்துவத்தின் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணலான்னா, ரிஷப லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அது சுக்கிரனுடைய வீடாகவும் வருது. சுக்கிரனுடைய வீடாகவும் வரனாலையும் நிலத்தத்துவமாக வரனாலையும் பெருமாள் கோயில் கட்டுறாங்க, ஏதாவது பெருமாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அந்த கோயிலுக்கு நிலத்தத்துவத்தோட பரிகாரமாக 1 மூட்டை
சிமெண்ட் வாங்கி கொடுங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டை வந்து வாங்கி கொடுங்க. மினிமம் ஒரு மூட்டை வாங்கி கொடுத்தாலே நீங்கள் இந்த லக்னத்தை பெரிய லெவலில் ஆக்டிவேட் பண்ணதுக்கு சமம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, சார் நான் வந்து நல்ல வசதியானவராக இருக்கேன், அப்போ நான் ஒரு 500 மூட்டை வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க. இல்லை சார் அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு பெரிய லெவலில் நான் ஒரு திருப்பணிக்கு உதவி பண்ணுறேன், பண்ணுங்க. இல்லை எங்கிட்ட வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த நிலத்தை அந்த கோயிலுக்காக எழுதி வைக்கிறேன், எழுதி வைங்க. இது எல்லாம் இந்த நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பரிகாரம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு, ரிஷபலக்கணத்திலேயே பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ரிஷபலக்கணத்தை இப்போ 2ஆம் இடத்தை இயக்கணும்னா அந்த 2ஆம் இடம் வந்து காற்று தத்துவமாக வருது. இப்போ வருமானம் வரணும்னா காற்று தத்துவ ரீதியாக பரிகாரம். ரிஷபலக்கணத்துக்கு இப்போ 11ஆம் இடத்தை இயக்கணும்னா 11ஆம் இடம் மீனமாக வருது, அது நீர் தத்துவம். அப்போ நீர் தத்துவத்துக்கு உண்டான பரிகாரம். அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த மாதிரி பஞ்சபூத பரிகாரம் பண்ணணும், எந்த மாதிரி நட்சத்திர பரிகாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக வந்து இந்த கிளாஸில் படிப்போம். ஓகே, அடுத்தது வந்து தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த தத்துவார்த்தங்களின் அடிப்படையில் எப்படி நம்ம பரிகாரம் எடுக்கிறது? ஸோ அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பொருள் வீடு. ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பொருள் வீடு. அறம்னு சொல்லலாம் அல்லது பொருள்னு சொல்லலாம். பொருள் சேர்க்கையை குறிக்கக்கூடிய வீடு, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பற்றி சொல்லக்கூடிய வீடு. சரிங்களா? மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பற்றி சொல்லக்கூடிய வீடு. ஒருத்தங்க கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நல்ல லக்ஸுரியான வீட்டில் வசிக்கணும், ஆடை ஆபரணங்களை சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் பொருள் சேர்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது பொருள் வீடாக இருக்கிறனால இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனிதன் பொருள் சேர்க்கைக்காக முயற்சி பண்ணும்போது அதுக்கு உதவி செய்யணும். பொருள் சேர்க்கைக்கு பெரிய உதவி செய்ய வேண்டும். அது எப்படி சார் செய்யலாம்? அது சுக்கிரனோட வீடா? சுக்கிரனுடைய வீடு. அப்போ ஒருத்தங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, என்னோட சார்பாக ஒரு 2000 ரூபா பணம் கொடுக்குறேன், ஒரு முன் பணமாக வச்சுக்கோங்க. என்னோட சார்பாக ஒரு 5000 ரூபா பணம் கொடுக்குறேன், முன் பணமாக வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு ட்ரெஸ் வாங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களுடைய காசை அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு தானமாக, ஒரு டொனேஷன் பண்ணுறீங்க. அப்போ பொருள் சேர்க்கைக்கு பெரிய உதவி செய்வது இந்த பொருள் தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். சரிங்களா? இது அந்த லக்னத்தை இயக்குவதற்காக. இதே வந்து இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு திருமணமாகாமல் இருக்குது. 7ஆம் இடம் வந்து விருச்சக வீடாக வரும். ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் வந்து விருச்சகம். விருச்சகம் வந்து ஒரு நீர் வீடு பஞ்சபூத அடிப்படையில். ஆனால் தர்மார்த்த காம மோட்சம் பார்த்தீங்கன்னா அது மோட்ச வீடாக வருது. அப்போ ரிஷபலக்கணக்காரங்க கல்யாணம் ஆகணும்னா யாரெல்லாம் வந்து ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்கிறாங்களோ, யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, மோட்ச வாழ்க்கையை நோக்கி போகணும்னு எண்ணத்தோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு திருமணம் ஆகிடும். அப்போ இது வந்து தர்மார்த்த காம மோட்சத்தின் அடிப்படையில் ரிஷபலக்கணத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் யார் யார் எப்படி எப்படி உதவி செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது. அதை இந்த வகுப்பில் முழுமையாக படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இது வந்து தர்மார்த்த காம மோட்சத்தின் அடிப்படையில் பார்க்குறது. அடுத்து டிஎன்ஏ கர்மப்பதிவு. கர்மப்பதிவு அடிப்படையில் எப்படி பார்க்குறது? கர்மப்பதிவு அடிப்படையில் எப்படி பார்க்குறது? பொதுவாகவே ரிஷப ராசியும் ரிஷப லக்னமும் எந்த கிரகத்தின் கர்மாவை சுமந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. ரிஷப லக்னங்கிறது சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். மகத்தோட கர்மப்பதிவு என்னன்னா சந்திரன். அப்போ ரிஷபத்தோடைய கர்மப்பதிவு என்ன தெரியுங்களா? சந்திரன். அப்போ யாரெல்லாம் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் எந்த மாதிரியான கர்மாவை சுமந்துருக்கீங்க
சந்திரனுடைய கர்ம பதிவை சுமந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு யாராவது உங்களை தேடி வந்து சாப்பாடுன்னு கேட்டால் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கர்ம நிவர்த்தி நடக்குதுன்னு அர்த்தம். சாப்பாடு வாங்கி கொடுக்காம விட்டீங்கன்னா ஒரு பாவத்தை சேர்த்துட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷப லக்னம் ரிஷபராசி முழுக்க முழுக்க சந்திரனோட கர்ம பதிவில் இயங்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு ராசி லக்னமும் ஒரு கர்மாவில் இயங்குது டிஎன்ஏ படி. அப்போ நீங்கள் சந்திரன் சம்பந்தமான புண்ணியங்களை எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இது வந்து டிஎன்ஏ கர்ம பதிவு. இப்படி ஒவ்வொரு லக்னத்துலேருந்து ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விதமான கர்ம பதிவை சுமந்திருக்கும். அதை எப்படி எடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் படிக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்னம் வந்து 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிஷபலக்னங்கிறது 2ஆம் இடம்னு சொல்கிறோம். 2ஆம் இடங்கிறது முகம். 2ஆம் இடங்கிறது என்ன? முகம்னு அர்த்தம். அப்போ ரிஷபலக்னக்காரங்க தாந்திரிகமாக உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. முகம் பார்க்கும் கண்ணாடியை சுமங்கலி பெண்களுக்கு, உங்களுடைய தங்கச்சி, அக்கா, அத்தை உறவில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க நீங்கள் வாங்கி கொடுத்த கண்ணாடியை யூஸ் பண்ண அவங்க அந்த கண்ணாடி மூலிமா தன்னுடைய முகத்தை பார்த்து ரசிக்க உங்களுடைய கர்மா கிளியர் ஆகும். சரிங்களா? அதான் அதுக்கான தாந்திரிக பரிகாரம். அது ரிஷப லக்னத்திற்கு. ரிஷப லக்னத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பாவத்திற்கும் எந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் எடுக்கணுங்கிறத நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியலாக எப்படி வந்து பரிகாரம் எடுக்கிறது? வாழ்வியல் பரிகாரமாக எந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா, தினசரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சாப்பாடுங்கிறது எப்படி சாப்பிட்றோம்? ஸ்பூன் மூலிமா சாப்பிட்றோம், பிளேட் மூலிமா சாப்பிட்றோம். சரிங்களா? அப்போ ரிஷபலக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அல்லது எங்கேயாவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா சாப்பாடு பரிமாற சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு பரிமாற சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முன்னாடி போய் குழம்பு கரண்டி எடுத்து குழம்பு ஊற்ற ஆரம்பிக்கணும், ரசம் ஊற்ற ஆரம்பிக்கணும், சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கணும். அப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பேர். ஃபுட்டு வந்து ஃபுட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக அடிக்கடி செய்யுங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வாலண்டியராக ஃபுட் சர்வீஸ் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு மீட்டிங் நடக்குதா, அங்கே சாப்பாடு போட சொல்கிறாங்களா, எல்லாருக்கும் உங்கள் கையால் உணவு போடுங்க. அந்த ஃபுட் சர்வீஸ் பண்ணுறதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா சாப்பிட்ற பிளேட்டை உடனே மாற்றிடுங்க. 2ஆம் இடம் தான் சாப்பிட்ற பிளேட். ப்ரஷ்ஷை உடனே மாற்றுங்க. யூஸ் பண்ணுற பேஸ்ட் பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டை உடனே மாற்றுங்க. இப்படி மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு ஒரு பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பவுடரோட பிராண்டை மாற்றுங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பொட்டு பிராண்டை மாற்றுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். அது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே ரைட். அடுத்தது வந்து ஆன்மீக பரிகாரம். ஆன்மீகமாக என்ன சார் பரிகாரம் பண்ணுறது? பொதுவாக ஒரு கோயிலில் வேண்டுதல் வச்சுக்கிறோம். கோயிலில் என்ன பண்ணுறோம்? வேண்டுதல் வச்சுக்கிறோமா? 2ஆம் இடங்கிறது வந்து உச்சரிக்கிறதுன்னு அர்த்தம். மந்திரம் உச்சரித்தல் அப்படிங்கிறது வாய் வழியாக தான் உச்சரிக்க முடியும். 2ஆம் இடங்கிறது தான் சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடங்கிறது கண் பார்வை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலில் அன்னதானத்துக்காக பணம் கேட்குறாங்கன்னா கேட்டு உதவுங்க. அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறது ரிஷப லக்னத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோயிலில் சிசிடிவி கேமரா போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. சிசிடிவி கேமராங்கிறது கண்ணாடி. அப்போ அந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சரில் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஆன்மீக பரிகாரமாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி 2ஆம் பாவம் சம்மந்தமாக ஒரு கோயிலில் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் அழகாக செஞ்சு கொடுங்க. அன்னதானம் பண்ணுறது ஓகே, அல்லது அன்னதானம் போடுறதுக்கு அன்னதானம் கூட அமைக்கிறாங்க. அதுக்கு வந்து டேபிள் சேர் வேணும், சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்காமல் அந்த பரிகாரத்தை தானமாக கொடுக்க வேண்டும்.
இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த லக்னம் ரொம்ப பாசிட்டிவாக இயங்கி வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடையக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அதுதான் வந்து ஆன்மீக பரிகாரம். ஓகே, அடுத்தது சூட்சும கோயில். இந்த ரிஷபலக்கணக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா என்ன மாதிரி கோயிலுக்கு போகணும்? நிறையா கோயில்கள் இருக்குது. பொதுவாக இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் தீர்க்கணும்னா எந்த பாவம்? 11ஆம் பாவம். சரிங்களா? அப்போ அந்த 11ஆம் பாவம் ரிஷப லக்னத்துக்கு எங்கே வரும்? மீனமாக வரும். மீனம் அப்படின்னா ராமேஸ்வர். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்களுடைய 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணாலே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ சூட்சமமான கோயில்னு பார்க்கும்போது ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது. அப்போ அது குறிப்பாக ரிஷபலக்கணக்காரங்க எதை ஆக்டிவேட் பண்ணணுன்னு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மமாக வருது. 4ஆம் இடம் என்னமா வருது? சிம்மமாக வருது. அப்போ என்னென்னா சிம்மம் வந்து பிள்ளையார்பட்டியில் வரக்கூடியது. அப்போ பிள்ளையார்பட்டி போகிறதும் உங்களுக்கு சூட்சமமாக வேலை செய்யும். அப்போ ராமேஸ்வரம் மற்றும் பிள்ளையார்பட்டி ரிஷபலக்கணக்காரங்க அதிகமாக ட்ராவல் பண்ண உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு மகிமை இருக்குது. அப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா சூட்சம டெம்பிள்ஸ் இருக்குது. மற்ற டெம்பிள்லாம் வந்து நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம். இந்த ரிவர்ஸ் பரிகாரம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நெகட்டிவை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 8, 12. ரிஷபலக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடமா என்ன வருது? சுக்கிரன், குரு, செவ்வாய். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வரார், குரு 8ஆம் அதிபதியாக வரார், செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதியாக வரார். அப்போ இதுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு இந்த 6, 8, 12 தொடர்பு அப்படிங்கிறது நேச்சுரலாகவே இருக்கும். பாருங்கள், 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரனோட நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தோட தொடர்பு 8, 12 வந்துடுது. 8ஆம் அதிபதி குருவோட வீடு. அந்த குருவோட நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் அதிபதி செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாயோட நட்சத்திரம் 6ஆம் இடத்துல வருது. அப்போ இந்த 6, 8, 12 இன்டைரக்டாகவே ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க பொதுவாக ஒரு சுமங்கலி பெண்களுக்கும், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும், கட்டிட தொழிலாளிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இந்த 6, 8, 12ங்கிறது மெடிக்கல் ஹெல்ப்பை நமக்கு செய்ய வைக்கும். அவள் மெடிக்கல் ஹெல்ப்பை வந்து ரெகுலராக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மெடிக்கல் ஹெல்ப் யாருக்கு பண்ணணும்? சுமங்கலி பெண்கள், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள், கட்டிட தொழிலாளிகள், இவங்க 3 பேருக்கும் பண்ணணும். சுக்கிரன்னா சுமங்கலி பெண், அர்ச்சகர்கள்னா குரு, கட்டிட தொழிலாளிகள் செவ்வாய். இவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் 6, 8, 12 வரக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரிவர்ஸ் பரிகாரத்தில் இருக்குது. அதை நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களையும் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம்னா இதில் படிக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தான தர்ம பரிகாரம். தான தர்ம
பரிகாரம். இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தான தர்ம பரிகாரமாக என்ன சார் பண்ணலாம்? பொதுவாக தான தர்மம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கே தெரியுங்களா இருக்குது? 9ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ ரிஷப லக்னத்துடைய 9ஆம் பாவங்கிறது எங்கே சார் வருது? மகரத்தில் வருது. மகரத்தில் தான் 9ஆம் பாவம் வருது. அப்போ இவங்க தான தர்மங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, மகரம் அப்படிங்கிறது கர்ம காரியத்தை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ சுடுகாட்டில் உள்ள வெட்டியான்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மூட்டை தூக்குற கூலி தொழிலாளிகள், சிப்காட் ஏரியாவில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் தான தர்மம் ரெகுலராக பண்ணணும். பண்ணும்போது இது ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரி தான தர்மம் பண்ணணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் தியாகம் செய்தல். தியாகம் செய்யணும் என்ன சார்? ரிஷபலக்கணக்காரங்க என்ன தியாகம் செய்யணும்? ரிஷபலக்கணக்காரங்க ரொம்ப சிம்பிள். தியாகம் செய்கிற விஷயம்னா மௌன விரதம், அதுக்கப்புறம் பொதுவாகவே உணவு விரதம், அதே மாதிரி மற்றவங்களை பற்றி குறை கூறக்கூடாது, புரணி பேசுதல், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே ரிஷப லக்னக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய தியாகமாக உருவாகி கர்மா கிளியர் ஆகி நிறையா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பரிகாரத்துக்கு பின்னாடியும் ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட் இருக்குது. அதை நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம், அது யார் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்து சூட்சமமாக டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதை தான் நான் இந்த வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரங்கள் தலைப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 டாபிக்கு மேலே தனித்தனியாக வித்தியாசமாக பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் சூட்சமமாக எப்போ பண்ணணும், எந்த திதியில் பண்ணணும், எந்த யோகத்தில் பண்ணணும், எந்த கரணத்தில் பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், அது எல்லாத்தையும் வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் அழகாக இதை கொண்டு போகலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தசா புத்தி அவங்களுக்கு மோசமாக வேலை செய்யும்? ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தசா புத்தியும் மோசமாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம்? அதே மாதிரி ரிஷபத்தில் குருவோ சனியோ ராகு கேதுவோ ரிஷப லக்னத்துக்கு கோச்சாரம் எப்படி வேலை செய்யும், கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது என்ன மரண பரிகாரம் பண்ணிக்கணும்? ஏன்னா இங்கே நம்ம என்ன சொல்லிட்டோம், வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரம்னு சொல்லிட்டோம். நான் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு பரிகாரம் கொடுத்துட்டு நாளைக்கு தசாபுத்தி மாறும்போது அப்போ அந்த பரிகாரம் செஞ்சது வேலை செய்யாமல் போயிடும். நாளைக்கு கோச்சாரம் மாறும்போது அந்த பரிகாரம் செஞ்ச வேலை செய்யாமல் போயிடும். அப்போ தசாபுத்தி கோச்சாரத்துக்கும் சில சூட்சம பரிகாரம் இருக்குது. அதையும் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ ரிஷப லக்னக்காரங்களை ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி, கோச்சாரம், ராசி கட்டம், பஞ்ச அங்கங்கள், திதியோக கரணம், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி ரிஷப லக்னக்காரங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறது தான் இந்த கிளாஸோடைய நோக்கம். ஸோ இந்த வருஷத்தில் 12 மாதத்துக்கு 12 லக்னத்தை பற்றி படிக்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் மேஷ லக்னம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரிஷப லக்னத்திற்கு நம்ம பிப்ரவரி மாதம் படிக்க போகிறோம். இந்த வகுப்பு என்னைக்கு நடக்குதுன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி 23/2/2025 சண்டே அன்னைக்கு நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு. இதில் நிறையா பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் கொடுக்காத புது தகவல்கள் அடங்கிய பிடிஎஃப்ஸும் நிறைய சப்ஜெக்ட்ஸும் இந்த கிளாஸில் இருக்குது. ஸோ இதை தவறாமல் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கற்றுக்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, ரிஷப ராசியில் பிறந்தவங்களும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ரிஷப லக்னம், ரிஷப ராசி இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த 12 லக்னத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ரிஷப லக்னம்னு பார்த்த உடனே ஒரு 10 பரிகாரம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5 பரிகாரம் அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நோக்கத்தில் தான் இந்த வகுப்பை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் தான்.
பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக தான் எல்லா வகுப்புக்குமே நம்ம மேக்ஸிமம் கட்டண சலுகை கொடுக்குறோம். அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அதில் பயனடையணுங்கிற நோக்கத்தில் கொடுக்குறோம். மூத்த குடிமக்கள் 60 வயசுக்கு மேலே ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் 200 மாணவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. என்ன காரணம், எல்லாருமே கஷ்டப்பட்டாலும் இந்த ஜோதிடத்தை எப்படியாக கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அவங்க எல்லாரையும் இந்த ரிஷப லக்ன வகுப்பில் 23ஆம் தேதி பிப்ரவரி 23 சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.